நம்ம சண்டை போட்டு ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணணுங்கிறத விட அமைதியாக வர்றது நல்ல விஷயம் தானே. முதல்ல படிப்பு தான் உனக்கு முக்கியம், அதுதான் உனக்கு கடைசியில் சோறு போடும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்காம சொல்லும், உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதா போய் பாரு, ஒரு 2-3 மாதத்துல உனக்கு தெரிஞ்சிடும் அதை நீ பயணிப்பியா இல்லை வந்து ட்ராப் அவுட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. பறை எடுக்கும்போது என்னை தொட்டு கூட பேச மாட்டாங்க. நான் யாரெல்லாம் தொட்டு பேசினா கூட தட்டி விடுற பழக்கம். அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மேடையை ஏற்றுனாங்கன்னு சொல்லி அந்த ஃபீல் பண்ணீங்களா? ரொம்ப கூச்சப்படுவேன் எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு. புதுசாக இருக்கவங்களுக்கு இன்னும் காசு கேட்கணும் எவ்வளோ கூச்சப்படுன்னு யோசிச்சுங்க. அந்த பொண்ணு 10th 11th படிக்கும்போது சைல்டு மேரேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க சவுத் சைடு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துடும். இப்போ உங்களோட இந்த கலைத்துறை வித் நீங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கிறது இது ரெண்டுமே வந்து இன்னும் தொடருமா? தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் அதை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்காக பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஃபீல்டு உங்களுக்குலாம் ஃபீல்டை மாற்றுங்க. வணக்கம் மக்களே. மலர் என்றால் வாசம், தேன். கோவிலுக்குள்ளே இருக்கிற சிலைகளுக்கு தொடுக்கப்படுற மாலை, கோபுரங்களை அலங்கரிக்கப்படுற தோரணை, மங்கையின் கூந்தலில் படிந்து மடிந்து மலர்களாக வீசுகின்றன, வாசமாக வீசுகின்றன. இப்படி ஒரு மலருக்கு இத்தனை சிறப்புத்தன்மை இருக்கும் பொழுது நம்ம வீரா டாக்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க ஒருத்தவங்க. ஆழிக்கலை குவியம் அப்படிங்கிற அதில் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், இப்படி பல வேலைகளை இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேம். அண்டு ஆழிக்கலை குவியத்தோட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இயக்குனர் தான், தலைவர்லாம் இல்லை, எல்லாருமே இங்கே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், நன்றி. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எதை பற்றி, என்னை பற்றினா? உங்களை பற்றி, அதாவது எந்த ஊர் நீங்கள், ஓகே, உங்களோட கல்வி வாழ்க்கை, அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பான ஒரு சில விஷயங்கள், உங்களோட இன்ட்ரடக்ஷன் ப்ளீஸ். சரி, சொன்ன மாதிரி தான். என்னோடய பேர் எழிலரசன். சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா செய்யாரில் 12th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஒர்க்குக்கு வந்தாச்சு. ஒர்க் வந்துட்டு அப்புறம் கரஸில் தான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கம்பெனியில், ஒரு எம்என்சியில் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பறை, சிலம்பம் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகே சார். இப்போ நீங்கள் கலைத்துறையில் என்னென்ன விஷயங்களை எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க? கலைத்துறையில் நம்ம முக்கியமாக பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா பறை அண்டு சிலம்பம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேரலாக வர்மக்கலை கற்றுட்ருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸாக கற்றுட்ருக்கோம். ஸோ அதுவும் கேட்குறவங்களுக்கு அப்படியே பேரலாக சொல்லி தந்துட்டுருக்கோம். ஓகே. இப்போது நீங்கள் பண்ணுற வேலைகளில் உங்களுக்கு எப்படி கலைத்துறையில் ஆர்வம் வந்தது? கலைத்துறையில் ஆர்வம் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருக்குது. மார்ஷல் ஆர்ட்ஸும் சரி, கலைத்துறையிலும் சரி. என்ன, நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 90s கிட்ஸு. வீட்டில் நம்ம எங்கன்னா போகிறோன்னு எதனா கேட்டாக்கா படிடான்னு மடையில் போட்டு அனுப்புவாங்க. இதில் எங்கள் அப்பா வேறு போலீஸில் வேறு இருந்தாரா, ஒன்றும் சொல்ல வேணாம். கராத்தேல கேட்டேன், கராத்தே சேர்த்து விடல. இதுவும் சேர்த்தேன், சரியில்லை. முதல்ல படிப்பு தான் உனக்கு முக்கியம், அதுதான் உனக்கு கடைசியில் சோறு போடும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months 1 yearல இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆக ஆரம்பிச்சிது கலை சார்ந்து. ஸோ தேடல் தான் எல்லாமே. போலீஸுங்கிறீங்க. ஸோ கராத்தே இதெல்லாம் வந்து தன்னோட குழந்தைக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு தான் இப்போ நிறைய குழந்தைகளை அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் இதில் வந்து ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க? அப்பா படிக்கலை, அப்பா 10th. ஸோ அவங்களுக்கு வந்து படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அதனால் படிப்பு தான் முதல்ல, இதெல்லாம் நீ பின்னாடி கூட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஃபோர்ஸாக நம்மளை வந்து இது பண்ணது வந்து படிப்பு சார்ந்து தான். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் கலைக்குள்ளே வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல இந்த சிலம்பம், பறை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் போய் கற்றுக் கொடுக்குறீங்க, தென் அது மூலமாக வர பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம். கலைகள் சார்ந்தனா முதல்ல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, கிட்டாரு, ஃப்ளூட் எல்லாமே. ஸோ கலைன்னு ஒன்று பிடிச்சிருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸும் நிறைய பிடிச்சி கராத்தே கும்ஃபுன்னு கற்றுக்க போனது தான். ஆனால் எதுவுமே அதெல்லாம் நம்மளால் தொடர முடியல. சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கினே விட்டுருவோம். அதை ஒரு விஷயத்தில் பயணிக்க முடியாது. ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும், பட் அதை வந்து நம்ம பயணிப்பது கற்றுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்காம சொல்லும், உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதா போய் பாரு, ஒரு 2-3 மாதத்துல உனக்கு தெரிஞ்சிடும் அதை நீ பயணிப்பியா இல்லை வந்து ட்ராப் அவுட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் பயணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பயணித்தோம். அதில் வந்து எனக்கு நின்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம். முதல்ல சிலம்பம் நினச்சி, சிலம்பம் ஒரு மாதத்தில் எனக்கு பறையும் கிடச்சிது, பறைய கற்றுக்கிற வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ சிலம்பம் பறை ரெண்டுமே ஒரே கேட்டகரி, ஒரே ஜானலில் 2016-17 நினைக்கிறேன் அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிது. கற்றுக்கும் போதே வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்குறது மேலே ரொம்ப ஆர்வம். ஸோ அதனால் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் நான் கற்றுக் கொடுக்கவே ஆரம்பித்தேன். ஓகே சார். இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை தொழில் மீதான ஒரு ஈடுபாடு அதில் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே, பணம் சம்பாதிக்கணும்னு நான் தனியாக சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது நான் பேஷனாக எடுத்து தான், பறையன்றது ஒரு விஷயத்தை நான் பேஷனாக எடுத்தேன். பேஷனாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண வந்தது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கற்றுக்கும் போது எனக்கு வந்து பிரச்சனை வரல.
கீபோர்டு கற்றுக்க போகும்போது வீட்லேயும் சரி வெளியும் சரி கூட வேலை செய்கிறவங்க சரி எங்கேயுமே வந்து நம்மளை வந்து யாருமே வந்து எதுவும் சொல்ல, ஃப்ளூட்டுக்கு எதுவும் சொல்ல, கிட்டாருக்கு எதுவும் சொல்ல, சிலம்பம் போகும்போது குஃபு போகும்போது எதுவும் சொல்ல. ஸோ இதுக்கெலாம் எதுவும் சொல்லாதவங்க கடைசியாக நான் பறையன ஒரு விஷயத்தை இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து அப்போசிஷன் வந்து வீட்டில் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா சொந்தக்காரங்க எதனா சொல்கிறாங்க, கம்பெனி சைடில் எதுக்கு அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயமும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் வெளியும் நான் பார்க்க ஆரம்பித்தேன் பறையில். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரியல. பறை எடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய 24-25 வயசு வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நம்ம எல்லாரோடும் பழகுவோம், எல்லாருக்கும் இருப்போம் போது நம்மளை யாருமே எதுவும் பண்ணதில்லை, நம்மளுக்கு எதுவும் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பறை எடுக்கும்போது என்னை தொட்டு கூட பேச மாட்டாங்க, நான் யாரா தொட்டு பேசினா கூட தட்டி விடுற பழக்கம். ஸோ இதெல்லாம் வந்து வெளியே வந்து நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏற்கனவே அந்த கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இதுவும் வரும்போது யாருக்கு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. யாருன்னா பெரியவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கேட்டகரி பீப்புள்ஸ் இல்லை வந்து குழந்தைங்க. ஸோ இது மாதிரி கேஸ்ட்னு ஒன்று இல்லை, தீண்டாமன்னு ஒன்றும் கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே சமம் தான் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லணும். ஸோ எதை மாதிரி பசங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோம். குழந்தைங்கன்னா எது மாதிரி குழந்தைங்க, ஹோம் பசங்களுக்கு. ஹோம் பசங்கன்னா ஹோமில் எந்த மாதிரி பசங்க, நார்மல் ஆர்ஃபனேஜ் ஹோம் இல்லாமல் அதுக்கும் தாண்டி HIV பாசிட்டிவ் ஹோம்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சரு, விஷுவலி சேலஞ்சருன்னு சொல்லிட்டு ஜூனியர் கிட்ஸு, ஜூனியர்னு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோம்ஸ் கிட்ஸு, இது சொல்லிட்டு எல்லா ஹோம்ஸ் கிட்ஸுக்கும் எடுத்துன்னு போக ஆரம்பித்தோம். அந்த ஹோம் கிட்ஸுக்கு நம்ம முதல்ல வந்து சொல்லுவோம், சொல்லித் தருவோம், குழந்தைங்கலேருந்து முதல்ல நம்ம இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு போக ஆரம்பிச்சது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷனாக. இது பிஸ்னஸ் மைண்ட் செட்னு கேட்டதால் அதுவும் சொல்கிறேன். எனக்கு சம்பளம் வந்து ஒரு 30 or 40,000 வருதுன்னா அதில் பாதி தான் வீட்டுக்கு போகும், மிச்ச பாதி இங்கே தான் போகும். நம்ம இப்போ ட்ராவல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல், கிளாஸ் எடுக்கிறதுக்கு, பறை வாங்கிறதுக்கு, பறை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு. இன்னும் எங்கள் வீட்டில் வந்து என்னோட முழு சேலரி யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ உங்களை தீண்டாமை அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டீங்க, இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கா? ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அதை சொல்லுங்கள். இருக்குது, 2-3 இடத்துல இருக்குது. நம்மளை வந்து மட்டம் தட்டி நீ அங்கே தான் பண்ணணும், இது தான் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ரெண்டாவது வில்லிவாக்கம்னு நினைக்கிறேன். ஆமாம், வில்லிவாக்கத்தில் ஒரு அம்பேத்கர் கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து HIV பாசிட்டிவ் கிட்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கேம்ப், ஆனுவல் லீவுக்கு வந்து அந்த பசங்களுக்கு ஒரு 10 நாள் கேம்ப் மாதிரி கேம்ப் எடுக்கிறேன். ஏன்னா லீவ் நாள் தான், ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. காலைல 1 hour இல்லை 2 hours தான் கிளாஸே நடக்கும். அந்த கிளாஸ் நடக்கும்போது நார்மலாக நம்ம பீப்புள்ஸோட மைண்ட் செட்டு, இப்போ ஆடி மாதம் வருது, 30 நாளும் பாட்டு போடுவாங்க, யாரும் இது கேட்க மாட்டாங்க. இல்லையே அதே இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுறாங்க, 2 நாள் 3 நாள் கூட நீ ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணுங்கள், எதுவும் கேட்க மாட்டாங்க. பறைன்றது 1 மணி நேரம் தான் நம்ம வாசிப்போம், இல்லை 2 மணி நேரம் வாசிப்போம். உடனே ஊரில் தெருவில் இருக்கவங்களாம் அந்த அப்பர் காஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கவங்களாம் சண்டைக்கு வருவாங்க. நாங்களாம் நிம்மதியாக இருக்கணுமா, வேணாவா, நீ பாட்டு இதை வாசிக்கிறிய அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தம் பிரச்சனை இல்லை, எது மூலியமாக வர சத்தம் பிரச்சனை. நம்ம அப்படி பேசும்போது அவங்கள தொட்டு பேசிட்டுன்னு வச்சுங்களேன், இல்லைனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசங்க தானா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா சும்மா தொட்டாக்கா கையை தட்டி விடுவாங்க. ஸோ இது மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அதெல்லாம் நம்ம எங்கன்னா பறை வாசிக்கணும்னு சொல்லிட்டு போனோம்னா, இப்போ கூட ரீசெண்டாக 2-3 சேனல்ஸ் வந்தது. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ இருக்க ஒரு பெரிய சேனல் ஒன்று பறைக்காக கூப்பிட்டாங்க எங்களை. பெரிய சேனல் நல்ல இப்போ வந்து டாப்பில் இருக்க 1 or 2 அந்த கேட்டகரி இருக்கிற சேனல் தான். ஓகே, நீங்களே கெஸ் பண்ணிங்க, 2 சேனல் தான் இருக்குது. அதில் ஒன்று ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுனே அவங்க கேட்ட நான் போகும்போதே வந்து 2-3 விஷயம் நாங்கள் சொல்லிட்டு போவோம். பறையை வந்து நாங்கள் வெல்கமிங் பண்ண மாட்டோம், விழிப்புணர்வுக்கு வாசிப்போம். நாங்கள் தொழில்முறை கலைஞர் கிடையாது. தொழில்முறை கலைஞர்னால் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும், நீங்கள் அதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம 2 நிமிஷம் சாவு வாசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். ரெண்டாவது யாரையும் தனி மனிதனாக வந்து வெல்கம் பண்ண மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து வெல்கமிங் பண்ணுறது கிடையாது. இதுவே அவங்க கூட்டமாக வராங்க, மக்களோட மக்களாக வராங்கன்னா பிரச்சனை இல்லை, மக்களுக்காக வாசிப்போம், விழிப்புணர்வுக்கு வாசிப்போம், ரோட்டில் இறங்கி வாசிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எதுக்காக வாசிக்கணுன்ற அந்த குறிக்கோளோட வாசிப்போம். அப்படிலாம் பேமெண்ட் கூட திருப்பி கொடுத்துட்டு வந்துடுவோம். சரிங்களா, போகும்போதே சொல்லிட்டு தான் போகிறோம். இது மாதிரி லீடிங் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வராரு, அவர் வாசிக்கணும். நாங்கள் அவருக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்கும்போது வெல்கமிங் பண்ணுவோம், வெல்கமிங் பண்ண மாட்டோம். எல்லாமே சொல்லிட்டு தான் போனோம். எல்லாத்தையுமே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போய் இருக்கும்போது அங்கே இருக்க முதல்ல ஒரு கேர்ள் கூப்பிட்டாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க, அங்கேயும் சொல்லிட்டாங்க. அவங்க மறுபடியும் அங்கே போயினா அங்கே இருக்க ஏடிஸ் அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க மறுபடியும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு. ஓகேன்னு விட்டாச்சு. இதை நாங்கள் சொல்லிட்டு தான் போகிறோம். இவன் நான் கேட்டு நான் பண்ண முடியாது சொல்லிட்டேன்ல. இது 3 மணிக்கு எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் 2:30 மணிக்கு அங்கே அசன் ஆகிடுவோம். 2:30 மணிலேருந்து 3 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு 9 மணிக்கு எங்களுக்கு ஸ்லாட்டு. அவர் லீடிங் அந்த மியூசிக் டைரக்டர் வந்துட்டப்போ ஸ்லாட்டு. எனக்கு முன்னாடி வந்தவங்க எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் பண்ணிட்டாங்க போய்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் போனோம். நாங்கள் சொல்லிட்டோம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம், அதுவும் எவ்வளோ நேரம் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறீங்களா 3 நிமிஷம் கூட பண்ண சொல்கிறீங்களா, பண்ணிடலாம். 5 நிமிஷம் பண்ண சொல்கிறீங்களா, பண்ணிடலாம். ஆனால் பண்ணுவோம். அங்கே போனால் உள்ளே வாசிச்சுட்டு போய் நிற்கிறோம், அவ்வளோதான், ஓவர் இறங்குங்கன்ட்டாங்க. அப்படியே மூஞ்சால் அடித்த மாதிரி ஆகி போச்சு நம்மளுக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேசக்கூட எனக்கு டைம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்மளை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மேடையை ஏற்றுனாங்கன்னு சொல்லி அந்த ஃபீல் பண்ணிங்களா, இல்லை ஜஸ்ட் நிஜமாவே டைம் முடிஞ்சது அந்த மாதிரி எதுவும் ஃபீல்? அப்போல்லாம் கிடையாது.
அது வேணும்னே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ ஒருவேளை அவங்க கேட்டாங்க நம்ம பண்ணல, அவங்க டைம் பிரச்சனையாக விடலாம். ஆனால் ஒரு கலைஞர்கள் வராங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்காக 6 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க, 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க எதுக்காக வராங்க, நம்ம போகிறது ஸ்டேஜுக்காக. எஸ், ஒரு கலைஞருடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்விப்பது, மக்கள் முன்னாடி வாசிக்கிறது, மக்கள் முன்னாடி இருக்கிறது தான். ஸோ நம்ம பேமெண்ட்டுக்காகவும் போகல. ஸோ பேமெண்ட்டை நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பேசியிருந்தோம். பேமெண்ட்டு அவங்க அதுவும் கொடுக்கல. ஸோ அனுப்பிச்சிட்டாங்க. நான் கோவமாக கிளம்பி வந்துட்டோம். பசங்களை கூப்பிட்டேன். சண்டை போட மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரோவர்ட் வரவா, சண்டை போட மாட்டோம், மூஞ்சி நேரம் பேச மாட்டோம், ஸ்டேஜில் சண்டை போட மாட்டோம். அதெல்லாம் மாற்றிக்கணும்னு ஆசைப்படுவேன், பட் வராது. அப்படியே கொஞ்சம் அசிங்கப்பத்தினே கிளம்பி வந்துட்டோம். இல்லை, நீங்கள் சேர்ந்தது சரிதான். நம்ம சண்டை போட்டு ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணணுங்கிறத விட அமைதியாக வர்றது நல்ல விஷயம் தானே. இல்லை எல்லாம் தோணும்ல உள்ளுக்குள்ள, நம்மளுக்குள்ள ஒரு அண்ணியன் வந்து எப்பயுமே உள்ள வந்து கழுத்து அடிப்பான், இதை நீ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான். அப்போ உங்களுக்கு ஒரு அண்ணியன் இருக்காங்க? எல்லாருக்குள்ள இருப்பாங்க. சரி, ஒருவேளை பண்ண விட்டுருந்தா நீங்கள் எந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க? எதுக்கு? ஒருவேளை சான்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது எந்த மாதிரி கேள்வியெல்லாம்? கலைஞர்களை மதிக்காத இடத்துல எது கலைஞர்களை நீங்கள் கூப்பிட்றீங்க முதல்ல கேட்போம். அந்த ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வியே போதுமானதாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்க. இப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒருத்தவங்கள பார்த்து நம்ம வந்திருப்போம். இல்லை, அப்படிலாம் யாருமே நான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மார்ஷல் ஆர்ட்ஸ்னால் நம்மளுக்கு எப்பவும் போல தான், நம்ம 90s கிட்ஸ்ன்றதால அடிக்கடி மென்ஷன் பண்ணினே இருப்பேன். அந்த 90s கிட்ஸ்னால மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றதால நம்ம ப்ரூஸ் லீ, ஜாக்கி சான், மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்க பார்த்தோம்னா அந்த இது இம்ப்ரெஷன் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும். பட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்மளால் இதை பண்ண முடியுமான ஒரு ஃபீல் வரும். ஸோ அவங்க வாசிச்சா மட்டும்தான் அந்த சவுண்ட் வருமா, இல்லை நம்ம வாசிச்சாலும் சவுண்ட் வருமானு அந்த ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம போய் கற்றுக்கும் போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ நம்மளாலையும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்ண முடியுதுங்க, அதை விட்டுருது, அதே பண்ணுவேன் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் போக போக ஆனால் பறையில அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்க எப்போ என்னை வந்து அதை தொடாத பண்ணாதன்னும் போது நம்மளுக்கு எப்பவும் போல அந்த ஒரு செட்டப் வச்ச ஒரு மைண்ட் இருக்குல்ல, ஒருத்தங்க நம்மளை இதை பண்ணாதன்னா அப்போ தான் நம்ம விழுந்து ஊர் இருக்கு அப்படிங்கும்போது எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியுங்கிற மாதிரி அதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ எல்லா சைடும் பண்ணணும், அப்படி பண்ணால் என்ன பிரச்சனை, இதை பண்ணுறதால என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் பறையை கற்றுக்க ஆரம்பிச்சது. பறையை எடுத்து பிடிச்சி தான் எடுத்தது. எடுக்கும்போது ஒருவேளை இவங்களை தொல்லை பண்ணாமல் நோண்டாமல் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லாமல் தான் ஒருவேளை விட்டு போனோன்னு தெரியாது. பட் அவங்க பண்ணாதன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் பண்ணணும்னு தோணி செய்ய ஆரம்பிச்சு. நான் என்ன தப்பா பண்றேன், நான் சரிதானே பண்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, வாசிக்க நல்லா இருக்கு, கேட்குறீங்க, ஆடுறீங்க, அப்புறம் நான் பண்ணாதன்னு கேள்வி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ இவங்க எல்லாருமே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்வீங்க? நான் எல்லாரும் தான் சொல்லுவேன். குறிப்பிட்ட ஒரு ஆள் கண்டிப்பா உங்க கையை தூக்கி விடுறதுக்கு கூட இருந்திருப்பாங்க. எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட யாராவது சொல்லணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொன்று கற்றுப்பேன். ஸோ இவங்க தான் பிடிக்கும், அவங்க தான் பிடிக்கும்னு கிடையாது. ஸோ எல்லாருமே பிடிக்கும். ஸோ அதை நம்மளை ஏமாத்தினவங்களும் சரி, இல்லை விட்டு போனவங்களாம் சரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அவங்க விட்டு போவாங்க, நம்மள தான் சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே தான், எல்லாருமே அவங்க இண்டிபெண்டன்ஸ் உண்டு, எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் மைண்ட் செட் உண்டு. ஸோ அவங்கவுங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். நம்மளே தான் பிடிக்கணும், நம்ம கூட தான் பேசணும். அது நல்ல ஒரு டைலாக் இருக்கும், லவ் இஸ் லைக் ஏ ரெயின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ நம்ம மழை மாதிரி பொழியும், அது திருப்பி எதிர்பார்க்காது. அது கடலாக இருந்தாலும் பெய்யும், காடாக இருந்தாலும் பெய்யும், எங்கே இருந்தாலும் போடும். நான் விவசாய நிலத்தில் தான் மட்டும்தான் பெய்யும் நட முடிக்காது, ஏன்னா அதுதான் எனக்கு சரிக்குது, எங்களை தான் எனக்கு கும்புறாங்க சொல்லிட்டு அப்படி பண்ணாது. அது கடல்லையும் பெய்யும், எல்லா இடத்துலையும் பெய்யும். ஸோ தேவையில்லாத நேரத்துலையும் பெய்யும், அதாவது மனுஷனுக்கு தேவையில்லாத நேரத்துலையும் பண்ணும், ஏன்னா அது பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பிடிக்கிறது நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம், நம்ம அதை கேட்கக்கூடாது. ஓகே, அவங்க போவாங்க, வருவாங்க, போவாங்க. நிறைய பேருக்கு இதை உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரி உதவிகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது உதவிகள் சொல்கிறத முதல்ல ஸ்டார்ட் பண்ணது கற்பதற்கென்ற ஒரு மோட்டிவில் தான் ஆரம்பிச்சு. நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன்னா அது இன்னொருத்தனுக்கு சொல்லித்தான், ஒரு 10 பேருக்காவது சொல்லித்தான் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது நாங்கள் அந்த தான் மோட்டோவை சொல்லிட்டு இருப்போம், குழந்தைங்க சொல்லித்தர ஆரம்பித்தோம். ஸோ அவங்க மூலிமா ஒரு 10 பேர் கற்றுப்பாங்க, 20 பேர் கற்றுப்பாங்க. அது இது மட்டும் இல்லை, பறையன்னு சார்ந்து கிடையாது, பறையாகட்டும், சிலம்பமாகட்டும், நீ ஸ்கூலில் படிக்கிறதாகட்டும், ஏதோ ஒன்று நம்ம இந்த புக்கை மறைச்சு வச்சு படிக்கிறது, இல்லை நான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லித்தாங்க. சொல்லி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளரும் சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த HIV பாசிட்டிவ் கிட்ஸு இவங்கெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க இந்த ஹோம்ஸுக்குலாம். ஸோ ரெண்டாவது வந்து விஷுவலி சேலஞ்சு ஹோம்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி பறைக்கோ இல்லை வேறு எதுக்கோ போகிறதுக்கு ஆள் கம்மி. நார்மலான ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் போவாங்க, இல்லை நார்மலான ஸ்கூல்ஸ்க்கு போவாங்க. அதை தாண்டி ஆட்டிசம் கிட்ஸ்க்கு, ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், சொல்லித் தருவோம். அது இது எப்படி சொல்லித் தருவோம்னா, அவங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அந்த பொட்டன்ஷியலை தான் வெளியே வருவோம். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்ககிட்ட திணிக்க மாட்டேன், அவங்களுக்கு இந்த பறை சார்ந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்ற மாதிரி தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அப்படி தான் பறை சார்ந்து ஆரம்பிச்சது. ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் பறை சார்ந்தே போச்சு. அப்படியே அது மூலிமா அந்த ஹோம்ஸ் பசங்க கூட ஒர்க் பண்ண அப்படியே லைட்டாக வந்து அந்த எஜுகேஷனல் சப்போர்ட், முக்கியமான ஒரு விஷயமா எஜுகேஷன் சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தான் கொஞ்சமாக வந்து படிப்பு சார்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். படிப்பு சார்ந்து என்னன்னா வாலண்டியர்ஸ் வச்சு ஸ்கிரைப்ஸு, ஆடியோ புக்ஸ், விஷுவல் சேலஞ்ச் இருக்குது, ஸ்கிரைப்ஸ் ரெடி பண்ணுவோம், ஆடியோ புக்ஸ் ரெடி பண்ணுவோம், அப்புறம் ரீடர்ஸ் ரெடி பண்ணி தருவோம். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க
படிக்கிறவங்களுக்காகட்டும் ஏதோ ஒன்று நம்ம அதில் முடிஞ்ச அந்த விஷுவல் சேலஞ்ச் இருக்குது. நார்மல் பீப்புள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸு இல்லை வந்து அப்பா அம்மா இல்லாத பசங்க இல்லை யாருன்னா ஒருத்தங்க தனியாக வளர்ந்துட்டு இருப்பாங்களே, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஹர்டல்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். படிப்புக்கான தடைகள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் என்னெல்லாம் பண்ண முடியும். அது நம்ம ஃபினான்ஷியலாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி வேறு என்ன இருந்தாலும் நம்ம பண்ணலாம். அதில் மற்ற எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபினான்ஷியலுக்கு மட்டும் நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். க்ரௌட் ஃபண்டிங் யாருன்னா ஃபீஸ் கட்டணும்னு கேட்டாங்கன்னா அவங்க நம்ம வந்து ஃபீஸ் ரெடி பண்ணி கட்டுறது அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் ஒரு 8 to 9 பேருக்கு நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம். எல்லாமே க்ரௌட் ஃபண்டிங் தான். ஆக்சுவலி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம், மந்த்லி வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். சரி, யாரெல்லாம் நீட்ஸ் இருக்குது யாரெல்லாம் நீட்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மள மேலே நம்பிக்கை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே ஃபீஸ் கட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் ஆரம்பிச்சது. உடனே அதை என்ன பண்ணோம், அப்படியே வந்து என்ஜிஓ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. நண்பர் நம் தேசம்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, சந்திரசேகர் சொல்லிட்டு. அவர் மூலிமா ஒரு என்ஜிஓ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லி அது மூலிமா அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி 12A ATG இதெல்லாம் போட்டு ஸோ வரவங்க நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும்ல, அதனால் வாங்கி இதன் மூலிமா வந்து ஃபீஸ் கட்ட ஆரம்பித்தோம். ஸோ இதன் மூலிமா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், நம்ம பண்ணுற உதவியாகட்டும் லீகலைஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஒரு விஷயம் இந்த பொண்ணுக்கு எப்படியாவது இந்த பையனுக்கு எப்படியாவது நம்ம வந்து ஃபண்டு திரட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இருக்குது. அது மாதிரி பார்த்தா அந்த வேல்யூ ஆட் பண்ணாமல் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்போ ரீசெண்ட் டேஸாக ஃபண்ட்ஸ் இப்போ தான் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு 10th 11th படிக்கும்போது சைல்டு மேரேஜுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சவுத் சைடில். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கு, வந்து இங்கே சைல்டு வெல்ஃபேரில் வந்து ஹோமில் தங்கியிருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. அந்த பொண்ணு இப்போ தனியாக தான் படிச்சுட்ருக்கு, ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கு. இப்போ பிஜி ஃபைனல் இயர் போட்டுருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, 70,000 அரௌண்ட் வருது. சரிங்களா, போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் பண்ணி கட்டுச்சு. இந்த வருஷம் அதில் அந்த அமௌண்ட் வந்து சேர்க்க முடியல. ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ண சொல்லி கேட்கும், அட்லீஸ்ட் ஹாஸ்டல் ஃபீஸாவது கட்டுங்க, மந்த்லி 5,000 வருது அப்படின்னா. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்டிங் பார்த்தா ரொம்ப கம்மி, ஏன்னா எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டிட்டேன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பண்ண முடியணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தேடிட்டு இருக்கோம். பறையின் வரலாறை பற்றி சொல்லுங்கள் சார், அதோட பயன்கள் இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆக்சுவலி பறையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது. போக அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் பறையில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மென்டல் பெனிஃபிட்ஸ் இருக்குது பறையில். ஸோ பறையோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா விலங்கை விரட்டுறதுக்காக பறையை கண்டுபிடிச்சாங்க தோலில். ஏன்னா மனுஷன் வேட்டையாடி சமூகமாக இருந்து தான் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வேட்டையாடும் போது தோலை சாப்பிடல, தோலை காய வச்சு அவன் உடையாக உறுத்தான். அந்த காய வச்ச தோல்லேருந்து வர சவுண்டை கேட்டு மிருகங்கள் பயப்படுது. இதை பார்த்து விலங்கை தான் விரட்டுறான். அப்புறம் அது தாளக்கருவியாக மாறுது. மோஸ்ட்லி பறையை வந்து நாங்கள் ஜென்ரலாக பறைன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க தப்புன்னு சொல்லுவாங்க, ட்ரம்ஸ்ன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து திருத்தி போயிடும். இல்லை அது பறை தான். பறைன்றது ஒரு பொது பெயர். பறைனா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பறை தான். தோல் கருவிக்கு உண்டான பொது பெயர் பறைன்னு சொல்லுவாங்க. தவில் பறை தான், மிருதங்கம் பறை தான், உடுக்க பறை தான், உரிமை பறை தான். நீங்கள் எந்தெந்த தோல் கருவிலாம் எடுக்கிறீங்களோ எல்லாமே பறை தான், பேர் மட்டும் மாறும். இப்போ நம்ம வாசித்து வந்து பார்த்திங்கன்னா ஒருமுக பறைன்னு சொல்லுவாங்க, ஒருமுக சிறு பறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மட்டும் தான் வாசிப்படும், இன்னொரு பக்கம் வாசிக்க முடியாது. இப்போ இருமுக பறைனா தவில் மிருதங்கம்லாம் வந்துடும். ஸோ மும்முக பறை இருக்குது, ஐமுக முழவம் இருக்குது, ஐமுக பறை. ஸோ இது மாதிரி வந்து பறையில் வந்து பல வகைகள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது ஒருமுக பறை சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பறையில் ஃபிசிக்கல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பறையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 kgs வரும். இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நாங்கள் வாசிட்டே ஆடுவோம். ஸோ ஃபுல் கார்டியோ ஒர்க் அவுட், பாடி ஒர்க் அவுட் ஹெவியாக இருக்கும். இதில் வந்து மென்டலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கோஆர்டினேஷன், மூளைக்கு. இப்போது நார்மலாக நம்ம படித்தது தான், ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ லெஃப்ட் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் பிரெயின், ரைட் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் பிரெயின். ஸோ உங்களுக்கு 2 கையும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பழக்கம் வரும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ரைட் ஹேண்டே யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ லெஃப்ட் யூஸ் பண்ணல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் 2மே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே பாடியும் மூவ் பண்ணணும், டான்ஸ் ஆகணும். ஸோ ஃபுல் பாடி மூவ்மெண்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக வரும். ஸோ பசங்களோட பிரைனிங் ஆக்டிவிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும். உங்கள் வீட்டில் இப்போ எனக்கு வந்து இவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகே. முக்கியமாக ஒய்ஃபு, பசங்க, அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே, தம்பி ஒய்ஃப்னு எல்லாருமே. ஓகே சார். தோல் கொடுத்த நண்பன் அப்படின்னு யாராவது? எல்லாருமே விட்டு கொடுக்காமே பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருமே இருக்காங்க. யாராவது ஒரு ஆளை கோர்த்து உள்ளான்னு பார்த்தேன். நீ சொல்லவே இல்லடா அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது உங்க நண்பர்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க. காதல் வாழ்க்கையை கேட்டதே உங்க குடும்பத்துக்கு ஏதாவது குளறுபடியா உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களோட இந்த கலைத்துறை வித் நீங்கள் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறது இது 2மே வந்து இன்னும் தொடருமா, இல்லை எனக்கு இது வரைக்கும் போதும் ஏதாவது ஒன்றை கட் பண்ணால் தான் என் வாழ்க்கையை வந்து நான் நடத்த முடியும் அப்படின்ட்டு? இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே பேலன்சிங் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார். சினிமாவுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாமே கலை தானே. இல்லை சார், சினிமாவில் நான் ஆக்டர் ஆகணும், இல்லை நான் டைரக்டர் ஆகணும்னு அந்த மாதிரி ஏதாவது சினிமா துறையில் நான் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட்ஸ்னு ஒரு விஷயத்தை வச்சுப்பேன்.
எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம், அந்த ஃப்ளோ நல்லா இருக்குது, அதே ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஸோ இதை எதிர்பார்த்தும் பொறுத்தல அதை இப்போ பண்ணுற வேலையை எதிர்பார்த்து பண்ணுறதில்ல. நம்மளுக்கு இது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. இப்போ திடீர்னு என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது மாதிரி இந்த ஸ்கூலில் இது பண்ணணும், இது தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க. உடனே பண்ணிடுறோம். நம்ம ஒன்று இந்த ஸ்கூலுக்கு தான் போய் பண்ணணும்னு பிளான் பண்ணலான்றதில்ல. ஸோ நம்ம கேட்கும் போது அந்த விஷயம் கரெக்டாக இருக்குது, அந்த விஷயம் பண்ணணும் நம்மளுக்கு தோணுது, அந்த விஷயம் பண்ணி கொடுக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த சம்பளத்தை வந்து நான் பாதி ஹெல்ப் பண்ணிடுறேன், பாதி தான் நான் இப்போ வீட்டுக்கு எனக்கும் அந்த விஷயம் தான் வீட்டில் பிரச்சனையாகும்னு நினைக்கிறேன். ஏதோ வரணும் எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா. வேலை என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் வேலை பார்க்குறீன்னு சொன்னீங்க இல்லையா, கலைத்துறை சார்ந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சம்பளத்தை பற்றி தனியாக ஏதோ வேலை பார்க்குற மாதிரி பேசியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேலைகள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியலில் ஒரு டயர் 2 கம்பெனி. ஸோ கார்ஸுக்கெலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் செய்கிற ஒரு கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார். அது ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே தொழிலை வந்துட்டு கடவுளாக தான் பார்க்குறாங்க. சில பேர் வந்துட்டு இந்த வேலையிலே நம்ம காலம் முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த வேலையும் பிடிச்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என் ஜூனியர்ஸ் கம்பெனிக்கு வரவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது தான், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் அதை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்காக பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபீல்டு உனக்குலாம் ஃபீல்டை மாற்றிக்க. ஏன்னா எந்த ஃபீல்டில் உனக்கு பிடிச்சி நீ வேலை செய்யோ அந்த ஃபீல்டில் மட்டும் உங்களால் ஷைன் பண்ண முடியும். லைஃப்பில் வந்து இந்த ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ரெஷர் வராது. பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வராது. அது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, கம்மியாக அதிகமாக சரி, உங்கள் இஷ்டம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் மனசில் இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இன்னும் நிறையா நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது என்ன? ஆக்சுவலி இந்த விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மளால் இன்னொருத்தவங்க வந்து பயனடைகிறாங்களோ நமக்கு ஒரு பிடிச்சிருக்கு. அது உதவின்னு கூட சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்ம பண்ணுறதால நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இந்த விஷயம் நான் பண்ணும்போது இந்த ரூட்டில் நான் போகும்போது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த விஷயம் நம்ம ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார், ஓகே. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரங்களை வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு உதவியும் பண்ணுறது, வேலையும் பார்த்துட்டு அந்த காசை வந்து நான் மக்களுக்காக செலவு பண்ணுறேன், கல்விக்காக நான் செலவு பண்ணுறேன், பார்த்ததுக்கு தமிழ் பண்பாடு, இந்த பறை இசை அப்படிங்கிறது, ஸோ அது விஷயமா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.